இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என பார்க்கிறோம் யோபு என்கிற பரிசுத்தவானை குறித்து. அவர் இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம், உத்தமத்திலே உறுதியாயிருந்தார். மனைவி சொல்ற, உத்தமத்தில் ஏன் உறுதியாயிருக்கிறீர்? உத்தமத்தில் ஏன் உறுதியா இருக்கிறீர்? இவர் சொன்னா, இல்ல என்னுடைய உத்தமத்தில் உறுதியாயிருப்பேன், தேவனுக்கு நான் உண்மையாயிருப்பேன், தேவனுக்கு நான் உத்தமனாயிருப்பேன். அதனாலதாங்க யோபு கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, எல்லாம் டபுள் மடங்கு ரெட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீங்க உத்தமத்துல உறுதியாயிருக்கிறீர்களா? தேவனுக்கு என்பதாக நீங்கள் உண்மையாயிருக்கிறீர்களா? உலக மனுஷன் நம்மளை எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போட்டோம், அது பத்தி நமக்கு கவலையும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. உலக மனுஷன் அப்படிதான் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். நல்லவனை கெட்டவன்பா, கெட்டவனை நல்லவன்பா. பணம் இருக்கிற பணக்காரனை பார்த்து ரொம்ப நல்ல ஆளும்பா, ஒண்ணுமே இல்லாத ஏழையை பார்த்து சொல்லுவான், ஐயோ இவன் ஒண்ணுக்காகாதவன், இவன் கையில் எடுக்காகாதவன் சொல்லுவான். பணக்காரன் தப்பு பண்ணா அத அவன் பெருசா சொல்ல மாட்டான். ஆனா ஒரு ஏழை, ஒண்ணுமில்லாத ஏழை தப்பு பண்ணா சொல்லுவான், ஐயோ பாருங்க தப்பு பண்ணிட்டான் பாருங்க, தப்பு பண்ணிட்டான் பாருங்க. ஆனா அவன் பணம் இருக்குது, அதை பேச மாட்டான். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. எல்லாரையும் சமமாய் பார்க்கிறவர், சமமாய் பார்க்கிறவர். அது மட்டும் இல்ல, அவர் கொடுக்கிற சாட்சி. இந்த யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார் பிசாசத்தை. அவன் தன் உத்தமத்தில் இன்னும் உறுதியாயிருக்கிறான், அவன் தன் உத்தமத்தில் இன்னும் உறுதியாயிருக்கிறான். ஸ்டேட்மெண்ட். தேவன் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? அவங்க சாட்சி. மனுஷன் உங்களை குறித்து 1000 சாட்சி கொடுக்கலாம். தேவன் கொடுக்கிற சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி? கர்த்தர் கொடுக்கிற சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி? தேவன் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார், அந்த சாட்சி தாங்க நிற்கும். தேவன் உங்களை குறித்து நல்லவன்னு சாட்சி கொடுத்தார்னா அந்த சாட்சி கடைசியில நிற்கும். தேவனுடைய பார்வையில நீங்கள் நல்லவர்களா இல்லாமல் இருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் நிற்கும். தேவன் கொடுக்கிற சாட்சி தான் முக்கியமானவன். ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவன் தீர்க்கதரிசி, அவன் உனக்காக வேண்டுதல் பண்ணுவான். அதே மாதிரி வாஸ்தவம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ தேவன் உங்களை குறித்து கொடுக்கிற சாட்சி எத்தகைய சாட்சி? இந்த யோபுவை குறித்து ஆண்டவர் பிசாசு சொல்றாரு, அவன் தன் உத்தமத்துல இன்னும் உறுதியாயிருக்கிறான், தன்னுடைய உத்தமத்துல இன்னும் உறுதியாயிருக்கிறான். மனைவி சொல்ற, ஏன் உயிரோடு இருக்கிறீரு? உத்தமத்துல தேவனுக்கு ஏன் உண்மையா இருக்கிறீரு? ஏன் உத்தமமா இருக்கிறீரு? உத்தமமா இருந்தவனுக்கு, உண்மையா இருந்தவனுக்கே வாழ்க்கையில் இந்த பிரச்சனை. பிள்ளைங்க இல்ல, சொத்து இல்ல, ஒண்ணுமே இல்ல. சரி, அதாவது போட்டுமே, சரீரத்துல பாடு, வியாதி, உண்மை யாருமே அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அளவிற்கு பருக்கள், தூரத்துல நிற்கக்கூடிய எல்லாரும் தூரத்துல நம்ம பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சரீரம் மோசமாகி விட்டது. இப்படி இருக்கிற சூழ்நிலை ஏன் உத்தமத்துல இருக்கிறீரு? இல்ல, யோபு உத்தமத்தில் இருந்தார். தேவன் அதை பார்த்தார், ஆண்டவர் அதை பார்த்தார், கர்த்தர் அதை பார்த்தார், அவரை ஆசீர்வதித்தார். உலகத்துல ஒரு கம்பெனி, அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனில ஒரு சின்ன தம்பி வேலைக்கு ஜாயின் பண்றார். முதல்ல வருமானம் கிடைக்கிறது, அதுல ஆண்டவருக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுறாரு. கொஞ்சம் சம்பளம் உயருது, அதுல ஆண்டவருக்கு எடுத்து வைக்கிறாரு. படிப்படியா சம்பளம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. சம்பளம் உயர உயர அதுல இருக்கிற தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறார், கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கம்பெனில சாதாரண தொழிலாளியா சேர்ந்தாரு, சூப்பர்வைசர் ஆனாரு, மேனேஜர் ஆனாரு, மேனேஜிங் டைரக்டர் ஆனாரு. கடைசியில அந்த கம்பெனிக்கு முதலாளியா மாறிட்டார். ஏன்னா அவருடைய உத்தமம் தேவன் பார்த்து அந்த கம்பெனிக்கே முதலாளியா ஆக்கிட்டார். இன்னைக்கு உலகம் எங்கும் அந்த கம்பெனி இருக்கு. அந்த ப்ராடக்ட் இல்லாத வீடுகளோ கடையே கிடையாது. கோல்கட் காலையில் எந்திரிச்ச உடனே
நம்ம பழக்கிற பேஸ்ட், கோல்கெட் பேஸ்ட். இதனுடைய ஓனர், இந்த கம்பெனியுடைய முதலாளி ஒரு சாதாரண தொழிலாளியாய் சேர்ந்தார். தன்னுடைய உத்தமத்துல உறுதியாயிருந்தார், தன்னுடைய உத்தமத்துல உண்மையாயிருந்தார். கர்த்தருக்கு கொடுக்கிறத கர்த்தருக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தார். கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறீங்களா, கிளை வாங்குறீங்களா? யோசிக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறீர்களா? முக்கியம். இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துட்டு ஆனா நீங்க வேலையிலயோ நீங்க செய்யக்கூடிய காரியத்திலயோ ஸ்லாக்னஸ் ஆகி இருந்தீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. பைபிள் தெளிவா சொல்லுது. அதுலயும் உண்மையா இருக்கணும், இதுலயும் உண்மையா இருக்கணும். ரெண்டு காரியத்தில் உண்மையா இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உண்மையாய் கொடுக்கணும். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உண்மை எப்படி இருக்கு? கால்கட் உண்மையா இருந்தார், கர்த்தர் வைத்தனர். யோபு உத்தமத்துல உறுதியாயிருந்து உண்மையாயிருந்தார். தேவனுக்கு உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார். What about your life? உங்களுடைய வாழ்க்கை எப்படி? உண்மை எப்படி? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறீங்களா? உண்மையா இருக்கிறீங்களா? உத்தமத்துல உறுதியா இருக்கிறீங்களா? யோசித்து பார்க்கணும். அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உத்தமத்தில் நான் உறுதியா இருக்க உதவிச்சு. கேளுங்க, ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்யும். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உத்தமத்தில் நான் உறுதியா இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும். நீ உதவி செய்கிறபடினா நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை